என்னோட டிஷ்வாஷருங்க. ஆக்சுவலாக இது வாங்கி நான் 10 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு இந்த டிஷ்வாஷர். பட் செம்ம யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டு. நான் இதை பற்றி குறைய சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு இது வாங்கும்போது என் ஹஸ்பண்ட் திட்டினாரு, எல்லாரும் வாங்குறாங்க நீயும் வாங்குறியா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக இது வாங்கினதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சச் அ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னு. பட் இப்போ இது வந்து போயிடுச்சு, 10 வருஷம் மேலே ஆனதுனால இந்த இங்கே பாருங்க துருகிருலாம் பிடிச்சிடுச்சு. ஸோ நான் நேற்றுக்கு போய் வேற ஒரு டிஷ்வாஷரும் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் இதில் நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நிறைய பேர் வெறும் அட்வான்டேஜ் மட்டும்தான் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜும் சொல்கிறேன், கேளுங்க. பால் பாத்திரத்தை நீங்கள் இப்படியே வச்சிங்க இதுக்குள்ள அப்படின்னா ரிசல்ட்டு உங்களுக்கு ரொம்ப கேவலமாக மட்டமாக இருக்குங்க. இப்போ அதையே இந்த பாத்திரத்தையே நீங்கள் நல்லா கழுவி இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் பளபளன்னு மின்னி வரும். ஸோ இதான் ஒரு டிஃப்ரென்ஸு. குக்கர்லாம் நம்மளால வைக்க முடியாது, அதாவது அலுமினியம், ஹிண்டாலியம், அதுக்கப்புறம் நான்ஸ்டிக்லாம் வச்சிங்கன்னா பிடிங்கிக்கும். ஸோ அதெல்லாம் செட்டே ஆகாது. இதுக்கு வந்து எவர் சில்வர் சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். சில்வர் நல்லாயிருக்கும், செராமிக்கு, போர்ஸ்லின்னு, கிளாஸு அதெல்லாம் நீங்கள் கழுவி வைக்கணும்னு அவசியமே இல்லை, அப்படியே தூக்கி உள்ளே போட்டுடலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரமும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ அதனால இதை நல்லா கழுவி வச்சா மட்டும்தான் அதோட ரிசல்ட் வரும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ப்ராடக்டை மட்டும்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு, ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம பாத்திரம் தேய்க்கிறது அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ப்ளஸ் நல்ல ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணுது இது. ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் வேற ஒன்று வாங்கிட்டேன். இப்போ இந்த ஒரு மாதமாக இது யூஸ் பண்ணதுனால இவ்வளோ கேவலமாக இருக்குது. பட் இந்த ப்ராடக்ட் நான் என்ன வாங்கினேங்கிறதையும் சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ பாத்திரத்தை கழுவி தான் உள்ளே வைக்கணுமா, ஒன்று ஒன்றா அடுக்கணுமா, திருப்பி வெளியில எடுக்கணுமா. ஆமாங்க, அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அதை செஞ்சால் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா இதுக்கு நான் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டே போயிடுவேனே அப்படின்வாங்க. ஸோ கழுவி வைக்கிறதும் இதில் வைக்கிறதும் உங்கள் இஷ்டம்தான். ஆனால் இதில் ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு யூஸ் டு ஆயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து இது பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ ஹைஜீனிக்காக சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் இப்போ நான் போய் வேற ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கிட்டேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வீட்டுக்கு வரட்டும் புது டிஷ்வாஷரு, எப்படி அடுக்கணும், எங்கே வாங்கினேன், அதை எப்படிலாம் இன்னும் நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு இன்னும் 1 வாரம் டைம் எடுக்கும். 1 வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு நான்.